தாவேகா கட்சி உருவான போது பழைய அரசியலுக்கு மாற்று ஜென்சி தலைமுறையின் அரசியல் என்ற அதிரடி அறிவிப்பு கொடுத்ததால் தான் முதல்வர் விஜயின் செல்வாக்கை தாண்டி உருவான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் தாவேகா கட்சியினுடைய அரசியல் மூலதனமாக இருந்தது. இதுதான் தாவேகாவிற்கு 2 ஆண்டுகளிலே கட்சி தொடங்கி இமாலய வெற்றியை தந்தது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசியலிலே 54 ஆண்டுகள் தொடர்ந்து சேவை செய்து வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சிலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியாததால் தாவேகாவில இணைந்த போது அது ஒரு இயல்பான விரிவாக்கமாகத்தான் முதலிலே பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் முதல் கிளைக்கழகம் வரை ஆள் பிடிக்கின்ற வேலையை தாவேகா முன்னெடுத்து வருவதால் தமிழக மக்களின் கேள்வியும் பார்வையும் வேறு திசைக்கு திரும்பி வருகிறது. அதிமுக அரசியல் அமைப்பில் இருந்த செல்வாக்கு மிக்கவர்களை புதிய அமைப்பான தாவேகாவிலே இடம்பெற செய்வது, தாவேகா கட்சியினுடைய பெயர் புதிது, கொடி புதிது, தலைவர் புதிதா. ஆனால் தேர்தல் வெற்றிக்காக தற்போது தாவேகா அதிமுகவின் வலிமையான நிர்வாகிகளை இன்றைக்கு அபகரித்து வருவது என்பது முழுக்க விஜயின் அதிகார துஷ்பிரயோகம் என்பதோடு தேர்தல் நேரத்திலே ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் என்ன சொன்னார், என்ன வீர முழக்கமிட்டார்? இன்றைக்கு சாத்தியமில்லாத கற்பனை காவியமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதிலே 2500 மகளிருக்கு உரிமை தொகை, 6 கேஸ் சிலிண்டர் இலவசம், 4000 வேலையில்லா பட்டதாரிக்கு உதவித்தொகை, 3000 முதியோர் ஓய்வூதியம், அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி என்று அட்டகாசமான அறிவிப்புகளை எல்லாம் தேர்தல் அறிக்கையிலே தந்து, இதில் எதையுமே இப்போது பட்ஜெட்டிலேயோ வேளாண் பட்ஜெட்டிலேயோ நிதிநிலை அறிக்கையில செயல்படுத்தாமல், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் 22,000 கோடி இந்த 3 மாதத்திலே கடன் வாங்கி இந்த ஆண்டு மட்டும் 1,22,000 கோடி கடன் வாங்குவதற்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறீர்கள். இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை இன்றைக்கு 80வது சுதந்திர தினத்தில சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றி வைக்கின்ற பாக்கியத்தை தமிழக மக்கள் உங்களுக்கு தாயுள்ளத்தோடு தந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு இந்த தாய் திருநாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன தியாகம் செய்தீர்கள் அல்லது இனிமேல் என்ன தியாகம் செய்ய போகிறீர்கள் என்பதை நினைத்தால் நெஞ்சம் பதபதைக்கிறது என்பதை நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. நான் வயிற்றெரிச்சலில் சொல்லவில்லை. ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு தியாகத்தின் அடையாளமாக, கருணையின் அடையாளமாக, மனித நேயத்தின் அடையாளமாக நாம் இதுவரை வரலாற்றிலே படித்திருக்கிறோம், இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படித்தான் இந்த நாட்டுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு புறனாக டிஜிட்டல் டீமை கையிலே வைத்துக் கொண்டு சோசியல் மீடியாவிலே பெய்டு ப்ரொஃபஷனல் இன்ஃபுளுசர்ஸ், டேட்டா கண்டென்ட் கிரியேட்டர்களை வைத்து இன்ஸ்டா, ரீல், வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக்ல தங்களுடைய மாய பிம்பத்தை பிரம்மாண்டமாக கட்டமைப்பதிலே சத்தியமாக நீங்கள் உலக சாதனை படைத்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய அளவிலே நீங்கள் அதில் அக்கறை செலுத்தி இருக்கிறீர்கள், கவனம் செலுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆற்றலை அதிலே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதனால்தான் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தியாகத்தின் சுவடே இல்லாமல் முதலமைச்சர் அரியணையிலே நீங்கள் அமர்ந்து விட்டீர்கள். இப்போது என்ன நடக்கிறது? சட்டசபையிலே உங்கள் துதிபாடும் அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் அடுத்து விஜய் இந்தியாவுக்கே பிரதமராக வர வேண்டும் என்று தனது ஆசையை இல்லை,
பேராசையை சட்டமன்றத்திலே தைரியமாக பதிவு செய்திருக்கிறார். தாங்கள் இந்தியாவின் பிரதமராக அல்ல, அமெரிக்காவிற்கே ஜனாதிபதியாக கூட வருவார், ஐக்கிய நாட்டு சபைக்கே தலைவராக கூட வருவார், சீன அதிபராக வருவார், இங்கிலாந்தின் இளவரசராக வருவார், தென்கொரியாவின் அதிபராக கூட வருவார் என்று கூட விஜயின் புகழை பாட துதிபாடும் விஜயின் அமைச்சர்களுக்கு எந்த வாய்ப்பூட்டு சட்டமும் கிடையாது, தடையும் கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் அதிமுகவிலே பிள்ளை பிடிக்கிற வேலையை தொடர்கின்ற நீங்கள், நான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நான் தான் புரட்சி தலைவி அம்மா, தாவேக ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என்று அதிமுகவின் அப்பாவி தொண்டர்களை, அதிமுகவினுடைய விசுவாச தொண்டர்களை ஏமாற்றி அதிமுகவை அபகரிக்கவோ அழிக்கவோ நீங்கள் முயற்சி எடுப்பது அதிமுகவின் கடைசி விசுவாச தொண்டன் ஒருவர் இருக்கும் வரை அது நடக்கவே நடக்காது. அப்படியே தாங்கள் மோசடி செய்து இந்த சமூக வலைதளம் சோசியல் மீடியாவின் மூலமாக ஒரு அபாயகரமான மோசடி கட்டமைப்பை உருவாக்கி அதிமுகவை அழிக்கும் நிலை ஏற்பட்டால், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, ஒன்று விசுவாச தொண்டர்களான நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், இல்லை என்றால் 80வது சுதந்திர தினத்தில் சென் சார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்று எங்களுக்கு தெரியாது. புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா விசுவாச தொண்டர்கள் தற்கொலை படையாக மாறுகின்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். அப்படிதான் நான் இருப்பேன் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விசுவாச தொண்டர்கள் இந்த புரட்சியை செய்வதற்கு, உரிமையை மீட்பதற்கு எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்கள் என்பதை 80வது சுதந்திர தின சூளுரையாக ஏற்று, இந்த தமிழ் பாரம்பரியம் விஜய் அவர்களுக்கு தெரியும். செத்த பிறகு கூட வீரத்தை விதைப்பதற்காக நெஞ்சை கிழித்து அவன் வீரத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக அவன் மரணத்திற்கு பிறகு அவனை அந்த வீர தழும்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் தமிழர் பாரம்பரியம். அதே போல அந்நியர் படையெடுப்பில் அபகரிக்க நினைத்தால், அந்நியர் படையெடுத்து அபகரிக்க நினைத்தால், தாய் நாட்டை காப்பதற்காக தாய் தந்த உயிரை விலையாக கொடுத்ததுதான், வீரமாக கொடுத்ததுதான், விசுவாசமாக கொடுத்ததுதான் தமிழர் பாரம்பரியம், தமிழர் பண்பாடு, தமிழருடைய உரிமை முழக்கம். அதுவும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி அந்நியர் படையெடுப்பு அதிமுகவில் நுழையுமானால், அபகரிக்க நினைப்பாரானால், குடும்பத்திற்கு ஒருவர் வெற்றி திலகமிட்டு, வீர திலகமிட்டு தற்கொலை படையாக புறப்பட்டு புரட்சியை நிகழ்த்தி காட்டுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா எங்களுக்கு ஆசி வழங்குவார்கள் என்பதை தவிர, இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த தாய் திருநாட்டு மக்களுக்கு வணங்கி சமர்ப்பித்து, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதன்முறையாக கோட்டையிலே கொத்தளத்திலே கொடியேற்றுகிறார்கள். அவர் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு 35% பேர்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களே, அந்த நம்பிக்கை நிறைவேற்றுகிற வகையிலே வறுமையை ஒழிங்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள், இந்த தாய் தமிழ்நாட்டை தொழில்துறையிலே வளர்ச்சி எடுங்கள், விவசாயத்துறையிலே வளர்ச்சியடை செய்யுங்கள், மேகதாது அணையை தடுத்து நிறுத்துங்கள், காவேரி உரிமையை பெற்றுத்தாருங்கள், முல்லை பெரியாறு புதிய அணையை தடுத்து நிறுத்துங்கள், முல்லை பெரியார் அணையின் உரிமையை மீட்டுத்தாருங்கள், கச்சத்தீவை மீட்டுத்தாருங்கள், பாலாறை மீட்டுத்தாருங்கள். ஒரு அற்புதத்தை இந்த அன்னை தமிழகத்திலே நடத்தி காட்டுங்கள். அன்னை தமிழகம் உங்களை வணங்கும். அதை விடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் அபகரிக்க நினைப்பது
அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடைக்கோடி தொண்டனுடைய உள்ள குமரலை வெளிப்படுத்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.